உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆபகுக் 2:3 அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. தேவன் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நான் எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன், நடக்குமா நடக்காதா, எனக்கு எதுவுமே புரியல. எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்கிறது. இன்றைக்கு நடந்துடணும்னு நினச்சேன், ஆனால் நடக்கலை. இப்போ நடந்துடணும்னு நினச்சேன், அப்பவும் நடக்கலை. எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனசில் ஒரு குழப்பம் வருது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நான் பார்க்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் எந்த அசைவும் அசையலை. தேவன் எனக்கு ஏன் எதுவுமே செய்து தரதில்லை? என்னை ஏன் காக்க வைக்கிறாரு? அவர் என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது, அமைதியாக இருக்கிறாரு. நாளாக நாளாக எனக்கு பயம் வருது, என்னை பயம் பிடிச்சிக்குது. தேவன் என்ன மறந்துட்டாரா? இப்படி நிறைய கேள்விகள் வச்சுருக்கீங்கள. தேவன் சொல்கிறாரு, இனி தாமதிப்பது இல்லை. உங்களுக்கு வர வேண்டியது இனி தாமதிப்பது இல்லை. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்துட்டீங்க, இனிமேல் தாமதம் ஆகாது, நான் கொடுத்துடுவேன். நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. அப்பனா ஏன் இப்படி உட்கார வச்சிருக்காரு? ஏன் இப்படி வெறுமையாக உட்கார வச்சிருக்கிறாரு? எல்லாருக்கும் இந்த கேள்வி வருதுல்ல. இவ்வளோ நாளாக அங்கே உட்கார வைப்பாங்க. அவங்க ஏன் உங்களை உட்கார வச்சிருக்காருன்னா, கொடுத்தீங்கன்னா ஓடி போயிடுவீங்களே வாங்கிட்டு. தேவனுக்கு சோத்திரம், தேவன் கொடுத்துட்டாரு, அப்படியே ஓடி போயிடுவீங்களே உடனே கொடுத்தா. என் பிள்ளைங்க என்னுடைய சமூகத்தில் கொஞ்சம் உட்காரட்டும், உட்காந்து பழகட்டும், என்னோடு நெருங்கட்டும். நானும் என் பிள்ளைங்களை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு தான் உங்களை உட்கார வச்சுடுறாரு. பழகட்டும், தேவ சமூகத்தில் எப்படி உட்காருவது என்று என் பிள்ளைங்க பழகட்டும். அந்த பழக்கம் வந்தனா என்றைக்கும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களை ஒரு காரணத்துக்காக தான் உட்கார வச்சுருக்காரு. இனி தாமதம் ஆகாது. ஏன்னா நீங்கள் உட்கார பழகிட்டீங்க, தேவ சமூகத்தில் உட்கார பழகிட்டீங்க. அதனால் இனிமே தாமதம் ஆகாது. சரிங்களா? ஆபிரகாம் கானானுக்கு போனால அந்த வருஷத்துலேயே ஈசாக்கை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். ஆபிரகாமும் சாராலும் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க சொந்த நாட்டுக்கு ஓடி போயிருப்பாங்க. தேவனே இந்த கானான் நாட்டில் எதுவும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம், குழந்தைய வளர்க்குறதுக்கே எதுவும் இல்லைன்னு ஓடி போயிருப்பாங்க. வந்த வருஷமே ஈசாக்கை கையில் கொடுத்துருந்தா இவங்க 2 பேரும் ஓடி போயிருப்பாங்க. அதனால தான் தேவன் 25 வருஷம் உட்கார வச்சார். கானான் நாட்டை பழகு, என்ன என் சமூகத்தில் உட்காரு, என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் 25 வருஷம் அவங்க அதற்கு நாள் எடுத்தது. அதனால தான் தாமதமானது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை உட்கார வச்சுருக்காரு. என் பிள்ளைங்க அப்போ ஏதாவது ஒரு காரணம்னா தான் நான் பார்க்க வராங்க, என் சமூகத்துக்கு அப்போ தான் வராங்க, இல்லைன்னா என் சமூகத்துக்கு வர்றது இல்லை. அதனால தான் இந்த தாமதம். இனிமேலாம் நீங்கள் தான் பழகிட்டீங்களா? தேவனை விட்டு போவீங்களா? ஏதாவது கொடுத்துட்டாருன்னா ஓகே நாங்கள் கிளம்புறோன்னு போயிடுவீங்களா? இல்லைல்ல, தேவ சமூகத்தில் எவ்ரிடே உட்கார மாதிரி உட்காருவீங்கள. அதனால் அவர் உங்களை நம்பி கொடுப்பாரு. இனிமே தாமதம் ஆகாது. நீங்களும் அவர் சமூகத்தில் உட்கார கற்றுக்கிட்டீங்க. அவர் நம்பி உங்களை கொடுக்குறாரு. நீங்கள் எதற்காக காத்திருந்தீங்களோ அது வந்துடுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. தாமதமாகுது அப்படின்னு கவலைப்படுறாங்க, எவ்வளோ நாள் தான் காத்துட்டு இருக்கிறதுன்னு கவலைப்படுறாங்க. இனிமே அவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கொடுத்துடுவீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் சமூகத்தில் உட்காரதுக்கு கற்றுக்கிட்டாங்கப்பா. அதனால் நீங்கள் தாமதம் இல்லாமல் கொடுத்துட்றீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள்
இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை விற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் இப்போ சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.